வணக்கம். நான் உங்கள் பிரசாந்த் மதன். இன்றைக்கி என்ன டாபிக் பேச போகிறோன்னா, ரஷ்யாவில் வந்து அட்டாக் நடந்திருக்கு. ஸோ அதை பற்றி தான் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து டிஸ்கிரைப் பண்ணலான்னு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாஸ்கோன்றான் என்னென்னா பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவோட தலைநகரமான மாஸ்கோவில் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக் நடந்திருக்கு. அது எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா, குரோசிட்டி ஹாலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் கான்சர்ட் போயிருக்கு. அதில் 6,000 பீப்புள்ஸ் வந்து உள்ளே இன்சைடு த ஹால். ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு 4 பேர் வந்து கன்னோட வந்து உள்ளே என்ட்ரி ஆகிருக்காங்க. என்ட்ரி ஆகிட்டு ஒரு 137 பீப்புள்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பீப்புள்ஸை வந்து கில் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அது போக 60 பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சீரியஸான சுச்சுவேஷனில் இருக்காங்க ஹாஸ்பிட்டலில் அப்படின்றாங்க. அது போக 100 பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா படுகாயம் அடைஞ்சிருக்காங்க, அங்கே ஸ்க்ராச்சஸ் ஆகிருக்கு உடம்புல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த சுச்சுவேஷன்லாம் நடந்திருக்கு. ஸோ இதுக்கு வந்து ரஷ்யாவோட அதிபர் புட்டின் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி ஐஎஸ்எஸ் வந்து தீவிரவாதிகள் வந்து இந்த மாதிரி சம்பவத்தை வந்து நடத்திட்டு தான் இருக்காங்க. பக்கத்தில் இருக்கிற உக்ரைன் நாட்டுக்கு வந்து ஆல்ரெடி ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் பிரச்சனை நடந்திருக்கு, வார் போயிருக்கு. பட் இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா, உக்ரைன் மேலே தான் எனக்கு சந்தேகம், நாட்டு மேலே தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு புட்டின் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. இந்த ஸ்டேட்மெண்ட் எப்போ சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா மண்டே சொல்லியிருக்காரு. ஓகேங்களா. உள்ள நுழைஞ்ச தீவிரவாதி 4 பேருங்களையும் பார்த்தீங்கன்னா மாஸ்கோவிலிருந்து 400 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் உள்ள பிரயான்ஸ்ன்ற ஒரு ஏரியாவில் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த 4 பேரையும். ஓகேங்களா. யார் அரெஸ்ட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா எஃப்எஸ்பின்ற ஒரு தனிப்படை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்ட்டு ஒரு இது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. 14 மணி நேரம் கழித்து எஃப்எஸ்பி வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பேசப்படுது. எஃப்எஸ்பின்றது ஒரு பாதுகாப்பு படை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ரஷ்யாவோட பாதுகாப்பு படை தான். அவங்க 4 பேரை அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து சிவியராக வந்து பனிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த பாதுகாப்பு படையினர் வந்து பார்த்திங்கன்னா சரியானதாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கரண்ட் ஷாக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா அவரோட சுயநலவே இல்லைன்றாங்க. ஒருத்தருக்கு மூஞ்சி வீங்கிருச்சுன்னு சொல்கிறாங்க. இன்னும் 2 பேருக்கு பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவருக்கு அடி கொடுத்துருக்காங்க. என்ன எப்படின்னா கண் காது மேலெல்லாம் அடி கொடுத்துருக்காங்க. அது அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேதம் அடைஞ்சிருச்சுன்றாங்க. அதை இவங்களை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரொடியூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கோர்ட்டில் வந்து 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க் அணிஞ்சு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. கோர்ட்டில் மீதி ஒருத்தரை மட்டும் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்லேருந்து நகரும் சேரில் வந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க. அப்போது கூப்பிட்டு வரும்போது மட்டும் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணே இல்லை அப்படின்னு தெரிய வருது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற நியூஸ் சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா பார்த்து அவருக்கு வந்து ஒரு கண்ணே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்க 4 பேரையும் வந்து ஜெயிலில் வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னா கண்ணாடி அறையில் வந்து இந்த 4 பேரையும் ஒரு கண்ணாடி அறையில் வச்சு மானிட்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறைக்கு சொல்லியிருக்காங்க கோர்ட்டில். அப்புறம் இந்த கோர்ட்டோட ஜட்மெண்ட் வந்து May 22 உங்களுக்கு ரிசல்ட் என்னன்னு தெரியும் அப்படின்னு மாதிரி. இதுவும் இல்லாமல் அந்த 4 பேரில் வந்து விசாரிக்கும் போது எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டும்போது அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு வந்து டெலகிராம்லேருந்து ஒரு மெசேஜ் வந்துச்சு, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கில் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி மெசேஜ் வந்துச்சு. US டாலரில் வந்து பார்த்தீங்கன்னா $5,000 உங்களுக்கு வந்து கிரெடிட் பண்ணி விட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அந்த 4 பேரில் வந்து 2 பேர் வந்து நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்ற உண்மையை வந்து ஒத்துக்குனாங்க. ஓகே. அந்த 4 பேர் அரெஸ்ட் பண்ணக்குள்ளே அவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா தாஜிகிஸ்தான் மொழி தான் பேசினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நியூஸ் சேனல்ஸ். இதுக்கப்புறம் ரஷ்யாவோட அதிபர் புட்டின் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா விட முடியாது, இதுக்கப்புறம் தான் எங்களோட யுகமே வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவோட பவர் என்னான்ட்டு பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே பிளாஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஓகேங்களா. அதாவது புட்டின் ஏன் அப்படி சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் எல்லைக்கும் வந்து ரஷ்யா எல்லைக்கும் இன் பிட்வீனில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வேன் வந்து தப்பிச்சு போக அந்த இடத்துல இருந்திருக்கு. அந்த 4 பேர் போயிருக்காங்க அந்த இடத்த தோண்டி தான். அப்போ தான் அவங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அவ்வளோதாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து டிஸ்கிரைப் பண்ணிட்டேன் டீட்டெயிலாக. இன்னும் நான் அடிஷ்னலாக ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஓகேங்களா. தேங்க்யூ. பாய்.